வணக்கம், நமஸ்காரம், ஸ்தோத்திரம். அன்பான சகோதர சகோதரிகளே, நசரேனா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். இந்த மாபெரிய சந்தர்ப்பத்தையும் இந்த இனிய நன்னாளையும் தந்த நம் பிதாவாகிய தேவனுக்கும் அவருடைய ஒரே குமாரனாய் இருக்கக்கூடிய கிறிஸ்து இயேசுவுக்கும் அவருடைய பரிசுத்தாவியானவர் நம் யாவருக்கும் உதவி செய்யும்படி அவர் தன்னையே ஒப்பு கொடுத்திருக்கிறார். உதவி என்று கேட்கும் மாத்திரத்துல அவர் நம் அருகில இருக்கக்கூடிய காரியமாவது. இந்த விதமான சலுகைகளும் வசதிகளையும் எதற்காக பரலோகம் எனக்கும் உங்களுக்கும் செய்து கொடுத்திருக்கிற அந்த நோக்கத்தை நீங்க பார்ப்பீர்களானால், இப்படிப்பட்ட ஒரு ஏற்பாடும் இப்படிப்பட்ட ஒரு காரியமும் பழைய ஏற்பாடுல இல்லாமல் இருந்ததுதான் அங்கே காணக்கூடிய பிரச்சனை என்று நான் கருதி கொள்வேன். ஏனென்றால் இப்படிப்பட்ட ஒரு காரியம் அவர்களுக்கு இருந்திருக்குமானால், இப்படிப்பட்ட ஒரு வசதியும் இப்படிப்பட்ட ஒரு சலுகையும் இந்த பழைய ஏற்பாடு ஜனங்களுக்கு ஆண்டவராகிய தேவன் கொடுத்திருப்பாரானால், அவர்கள் யாவரும் இத்தனை பாவ பழக்க வழக்கங்களுக்குள்ளாராக நடப்பதற்கு சாத்தியக்கூறே கிடையாது. எவ்வளவு பேர் என்னோட இருக்கீங்க? இவ்வளவு காரியங்களும் இருந்தும் இன்னும் பார்ப்பீர்களானால், மனிதர்கள் இன்னும் எதை அதிகமாய் தேடலாம், அதிகமாய் நாடலாம், அதிகமாய் சிற்றின்பத்தில் ஈடுபடலாம். இது பத்தலையே, இது எங்களுக்கு போதுமா இல்லையே அப்படின்னு சொல்லி இன்றைக்கு ஜனங்கள் அங்கே இங்கேயும் அலைந்து திரிகிறதை நீங்கள் காண நேர்ந்திடும். எவ்வளவு பேர் என்னோட இருக்கீங்க? நான் சொல்வதெல்லாம் ஏதோ கட்டுக்கதையை போல தோணலாம். ஆனால் பிரியமானவர்களே, அது கட்டுக்கதை அல்ல. இது நடைமுறையில் இருக்கக்கூடிய ஒரு நிதர்சனமான உண்மை மட்டுமல்ல. இது பார்ப்பீர்களானால் உலகமே இந்த காரியத்துல மிகவும் ஒரு எப்படி சொல்வதென்றால் ஒரு கொடூரத்துக்குள்ளாராக தள்ளப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாவது. எவ்வளவு பேர் என்னோட இருக்கீங்க? அதாவது இது பத்தல. ஒரு வீடு வச்சிருப்பாரு, எனக்கு பத்தல, இன்னொரு வீடு வேணும். ஒரு லேண்ட் வச்சிருப்பாரு, இல்லைங்க இது பத்தல, இன்னொரு லேண்ட் வேணும். ஒரு கார் வச்சிருப்பாரு, இல்லைங்க அது பழைய மாடல் ஆகி போச்சு, அதனால இது சும்மா லோக்கல்ல யூஸ் பண்ணிக்கலான்னு இது பண்றேன். லோக்கல்ல யூஸ் பண்றதுக்கு ஒன்னா, ஹைவேஸ்ல யூஸ் பண்றதுக்கு ஒன்னா, ஏர்வேஸ்ல யூஸ் பண்றது. அதை கார் எடுத்துட்டு என்ன பறக்கவா போறீங்க? சரி, டிராஃபிக்கு பிரச்சனை, அதனால நீங்க ஒரு பழைய செகண்ட் ஹேண்ட் காரை வாங்கிட்டு லோக்கல்ல அடிக்கிறதுக்கும், இந்த மாதிரி நல்ல காரை வச்சுக்கிட்டு ஆஃபீஸுக்கும் ஹைவேஸுக்கு போறதுக்கும் சரி பரவாயில்ல, அது கூட. ஆனால் பழக்க வழக்கங்களை பாருங்கள். மனிதனானவன் காமத்தை தேடி அழகிறான். முதல்ல பார்ப்பீங்களானால் ப்ளூ ஃபிலிம், எங்க காலங்களெல்லாம் ப்ளூ ஃபிலிம் பார்ப்பானுங்க பசங்க. போய் திருட்டு கேசட் எடுத்துட்டு வந்து டெக்கு வாடகைக்கு எடுத்து, யாராவது ஒருத்தர் வீட்டில் அப்பா அம்மா இருக்க மாட்டாங்க, என்ன பிரதர் இப்படியெல்லாம் சொல்றீங்க அப்படின்னு. எல்லாத்துக்கும் தெரிஞ்சதுதான், என்னமோ எல்லாம் ஒன்றும் தெரியாத மாதிரி உக்காந்துருக்கிறீங்க. எல்லாருமே ஏதோ ஒரு காலகட்டத்தில் இந்த மாதிரி காரியங்கள் ஈடுபட்டு இருப்பீங்க இல்லைங்களா? அந்த காலத்துல நான் சொல்றது. இப்பதான் எல்லாமே மொபைல்குள்ளேயே கொண்டு வந்துட்டானே பிசாசு. அந்த காலத்துல பசங்களை எவ்வளவு கஷ்டப்பட்டு இல்ல ப்ளூ ஃபிலிம் பார்த்தானுங்க. அதுல ஆரம்பிச்சு இவன் எங்க போய் நிக்கிறான்னா, வேசியோடைய படுக்கறையில போய் நிக்கிறான். அவன் படுக்கறையில போய் நிற்பதற்கு இன்றைக்கு பெயர் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா
பப்பு, டிஸ்கோ கிளப்பு, இந்த டான்ஸு அந்த டான்ஸு ஒன்றும் இல்லைங்க. நாங்கள் சும்மா பார்த்து தான் ரசிக்கிறோம். அப்படி நீங்கள் பார்த்து ரசித்தாலே உங்களுடைய உடல் உறுப்புகளை பிசாசுக்கு நீங்கள் தாரவாத்து விட்டீர்கள். பிசாசு உங்கள் உடலுக்குள்ளாக ஏற்கனவே நுழைந்து விட்டான். நீங்க வேசியோடைய படுக்கு அறைக்குள் செல்வதற்கு மிக தொலைவில் தான் இருக்கிறீர்கள். சும்மா ஒரு ஃபன்னுக்கு பண்ணுங்க. அங்க போய் நீங்க உட்காருவீங்க. அப்புறம் ஒரு பிரைவேட் கிளப் இருக்கு, அங்க போலாம். அப்புறம் இது அங்க இருக்கு, இது அங்க இருக்கு. சரி, என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற பிரியமான கிறிஸ்துவ சகோதர சகோதரிகளே, இளம் வாலிப பெண்களே, தம்பிகளே, இதெல்லாம் நீங்க ஈடுபட்டிருப்பீங்களான்னு எனக்கு தெரியல. சரி, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப உலகத்து சார்ந்த காரியம் அப்படின்னு நீங்க ஒருவேளை நினைத்தால் சரி. வேலை செய்யும் இடங்களில் சில பெண்களை சில வேற விதமான கண்ணோட்டத்தோடு கூட பார்க்கிறீர்களா? தவறு. அவதூறு வார்த்தைகளால சிலரை வர்ணிக்கிறீர்களா? கெட்ட வார்த்தைகள் பேசுகிறீர்களா? கோபம் என்றால் இவ்வளவுதான் இல்லை, கட்டுக்கடங்காமல் வருகிறதா? நியாயமான விஷயத்துக்கு கோபம் வரணும். டிசிப்ளின் சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க, தினமும் அப்படியே தான் அவன் வந்து உங்க பையன் ரூமை வச்சுக்கிறான். டிசிப்ளின் இல்லை, ஒரு நீட்னஸ் இல்லை. முந்தா நாள் போட்ட அவுத்து போட்ட அந்த துணியெல்லாம் பார்த்தீங்கன்னா அழுக்கு துணி அந்த மூலையிலேயே கிடக்குது. நல்லா முதுகுலேயே 4 போடுங்க, அதெல்லாம் நல்லது தான். ஏன்னா வேதாகமத்தில் தான் எழுதியிருக்கு. நானாவது முதுகில் சும்மா கையில் தான் ஒரு தட்டு தட்டுங்கிறேன். வேதாகமத்தில் என்ன எழுதியிருக்குன்னா, நீ இஃப் யூ டேக் த ராடுனா அது இரும்பு கம்பா இருக்கலாம், இல்லை குச்சியா இருக்கலாம், பரம்பா இருக்கலாம், வச்சு இழுத்தா கூட அவன் செத்து போக மாட்டான், ஆனால் பரலோகத்துக்கு போயிடுவான் அப்படின்னு இருக்கு. அதனால எனக்கு தெரியல உங்களுடைய மகனோ மகளோ என்ன விதமான சூழ்நிலையில் இருக்கிறாங்கன்னு தெரியல. ஆனால் சிட்சிப்பு தேவை, கண்டிப்பு தேவை, அரவணைப்பும் தேவை, வழிநடத்துதலும் தேவை. இவைகள் எல்லாம் ஒன்றாக பொருத்தி நீங்கள் உங்களுடைய குடும்பத்தை வழிநடத்தாவிட்டால், உங்களையே வழிநடத்தாவிட்டால், பரலோக ராஜ்யம் தொலைவில் அல்ல, மிக மிக தூரத்தில் உண்டு. அந்த பரலோக ராஜ்யத்தோடைய நுழைவாய்க்குள்ளாக, அதாவது நுழைவாயில் கூட இல்லை, அந்த பாதை, the pathway that leads you to the kingdom of heaven, அந்த பாதை இருக்கு பார்த்தீங்களா, அந்த பாதைக்குள்ளாராக காலடி எடுத்து வைப்பதற்கே உங்களுக்கு சாத்தியக்கூறு இல்லை, உங்களுக்கு வாய்ப்பே இல்லை ராஜா. அப்புறம்தான் யாத்திரை தொடங்கும். அந்த யாத்திரைக்குள்ளாராக நீங்க கடந்து போகிறப்ப எவ்வளவோ இடறுதல்கள் வரும், முற்கள் வரும், கல்களை எல்லாம் அவன் இது பண்ணி வைப்பான், அதெல்லாம் கன்னிகள் எல்லாம் நட்டு வைப்பான். இதெல்லாம் தடைகளாக வரும். இந்த தடைகள் எல்லாம் தாண்டியாகும் அந்த யாத்திரையில நீங்கள் நடந்து சென்று, இடுக்கமான பாதையில நடந்து சென்று பரலோக ராஜ்யத்தின் நுழைவாய்க்குள் நீங்கள் செல்ல முடியும். நம்மால் உன்ன பாதையை கண்டுபிடிக்கல. சில பேர் பாதை கண்டுபிடிச்சிட்டான், இதா போறேங்க, நாளைக்கு, நாளான்னைக்கு, அடுத்த வருஷம் அப்படின்னா என்ன, உயிரே போயிடும். எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் மறிச்சு கொண்டே இருக்காங்க. சிறு பிராயத்திலேயே எல்லாரும் மறித்து கொண்டு இருக்கிறார்கள். நாங்களும் எவ்வளவோ காரியங்களை சொல்லி கொடுத்து கொண்டே வருகிறோம். இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகை மிக தொலைவில் உண்டு. உங்களுடைய மரணம் அதை விட அதிக தொலைவில் உண்டு. எவ்வளவு நாட்கள் வாழ்ந்துட போறீங்க பிரியமான சகோதர சகோதரிகளே? உங்களுக்கு ஏற்கனவே 30 வயது ஆயிற்றா? 70 அல்லது 80 தான். 40 ஆண்டுகள் தான் உங்களுக்கு வயது உண்டு, இல்லை என்றால் 50 ஆண்டுகள். 40 வயது ஏற்கனவே முடிந்ததா? 30 அல்லது 40, 50 முடிய போகிறதா? இன்னொரு 20 அல்லது 30 தான். அப்படியாக நீங்கள் வைத்து கணக்கெண்ணிட்டு பாருங்க, எண்ணிக்கை இட்டு பாருங்கள். ஒரு நாளில் 8 மணி நேரம் தான் உங்களுக்கு சரியாக கிடைக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா 8 மணி நேரம் தூங்குறதுக்கு போயிடுது. 8 மணி நேரம் உலகத்தில் இருக்கிற காரியத்திற்கு, வேலை ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய காரியத்திற்கு போகிறது. அதில் டிராஃபிக்கு இதெல்லாம் எக்ஸ்க்ளூசிவ், அதில் ஒரு 2 மணி நேரம் போயிடுது. அப்புறம் வீட்டு வேலைகள் எல்லாம் கவனிப்பதற்கு இன்னும் 2-3 மணி நேரம் போயிடுது. குழந்தைங்களை படிக்க வைக்கணும், இதாக்கும் அதாக்கணும். மொத்தமாக உங்களுக்கு ஆத்ம ரீதியான, ஆன்மீக ரீதியான காரியத்தை பார்த்து கொள்வதற்கு 1 மணி நேரம் கிடைத்தாலே பெரிய விஷயம். ஒரு வருடத்தில் 365 நாள் என்றால் குறைஞ்சபட்சம் 350 மணி நேரம் ஒரு வருடத்திற்கு நீங்கள் போட்டுக்கொண்டாலும்
30 ஆண்டுகள் உயிரோடு இருக்க போகிறீங்கன்னா வெறும் 1000 மணி நேரம் தான் இருக்கிறது உங்க கைகளில. ஹலோ, நீங்க இந்த உலகத்தில் எதை செய்தாலும் அதை கொண்டு பரலோக ஜீவியத்திற்கு நுழைய முடியாது. அதைத்தான் நாங்கள் சொல்ல வருகிறோம். அந்த வெறும் 1000 மணி நேரத்தையாவது நீங்க பிரயோஜனப்படுத்தினால் ஏதோ ஓரளவுக்கு உங்களுக்கு வாய்ப்பு உண்டு. இதுதான் உங்களுடைய நிலைமை, இதுதான் என்னுடைய நிலைமை. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய நாட்கள் மிக மிக குறைந்த நாட்களே. நாம் தேவனுடைய ராஜ்யத்தையும் அதன் நீதியும் ஒவ்வொரு மணி நேரத்திலும் தேடுவது, அதை நாம் செயலாற்றுவது, அதன்படி வாழ்வது, அதை நாம் பிறருக்கு சாட்சி கூறுவது, பிறரையும் வழி நடத்துவது என்று சொல்லி இப்படியாக வாழ்க்கை இயங்காவிட்டால் ஒருபோதும் எக்காலத்திலும் எதை கொண்டும் நீங்கள் பரலோக ராஜ்யத்திற்கு உள்ளே நுழையவே முடியாது. ஏன்னா பரலோக ராஜ்யம் நீங்கள் இங்கே வாழக்கூடிய நாட்களிலே தொடங்க வேண்டும், உங்களுக்குள்ளே தொடங்க வேண்டும், உங்களுக்குள்ளே வாசம் செய்ய வேண்டும், உங்க நடத்தையில வாசம் செய்ய வேண்டும், உங்க வார்த்தையில எதிரொலிக்க வேண்டும், உங்கள் செயல்பாடுகளில பிரதிபலிக்க வேண்டும். இவைகளில இது செயல்பாட்டில் இல்லை என்றால், பிரதிபலன் இல்லை என்றால், வெளிப்பாடு இல்லை என்றால் நீங்கள் அந்த பரலோக ராஜ்யத்திற்கு நுழைவதற்கு வாய்ப்பே இல்லை. அதனாலதான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல அவர் ஊழியம் செய்கிறப்போ மத்தேயு 25வது அதிகாரத்தில், மத்தேயு 6வது அதிகாரத்தில் எல்லாம் பரலோக ராஜ்யத்தை குறித்து அதிகமாக பேசியிருப்பார். ஏன்? எனக்கும் உங்களுக்கும் ஆண்டவர் ஜெபிக்க கற்றுக் கொடுத்தாரு அல்லவா? உம்முடைய ராஜ்யம் வருவதாக, அது நீதி, அதில் இருக்கக்கூடிய நீதி செயல்படுவதாக. யாருக்குள்ள செயல்படுவதென்று அவர் சொல்லி அங்க குறிப்பிட்டு காமித்திருக்கிறார். பரலோக ராஜ்யம் வருவதாகன்னா எங்க வருவது? உங்க பக்கத்து வீட்டுக்காரன் வீட்லையா, இல்ல நீங்க வசிக்கக்கூடிய அந்த பட்டணத்திலையா, இல்ல தேசத்திலையா? உண்மைதான், இவைகள் எல்லாம் வர வேண்டும். ஆனால் அதற்கு முன்பே எங்கே வர வேண்டும் தெரியுமா? உங்களுடைய உள்ளத்தில் வர வேண்டும். அதைத்தான் மத்தேயு 25வது அதிகாரத்துல மிக அழகாக ஓமையில இயேசு கிறிஸ்து சொல்லி இருக்கக்கூடிய காரியமாவது. இந்த பரலோக ராஜ்யத்தை நீங்கள் சரியாக புரிந்து கொள்ளவில்லை என்றால், இந்த உலகத்தில் வாழ்கிறப்போ நீங்கள் ஒவ்வொருவரும் இடறுதலுக்குள்ளாக வாழ்வதோடு கூட பிறருக்கு நீங்கள் பெரிய தடை கற்களாக இருப்பதோடு கூட உங்கள் வாழ்க்கையில ஒருபோதும் நீங்கள் முன்னேறி செல்வதற்கு அங்க ஒரு சாத்தியக்கூறும் இல்லாத ஒரு சூழ்நிலையில தள்ளப்படுவதாக நீங்க இப்படியே வாழ்க்கை தள்ளி கொண்டிருப்பீர்களானால் ஒரு நாளில் உங்கள் வாழ்க்கை முடிந்துவிடும். மரணம் தொலைவில் உண்டு. நேற்றைய தினத்தில் கூட நினைத்திருக்க மாட்டார்கள் ஈரானியர்களும் இஸ்ரேல் ஜனங்களும், ஏன் அமெரிக்கர்களை விடுங்க, அவன் அங்கிருந்து இங்கே அடிக்கிறான் பாம்பு, அவன் வீட்டில் போட்டாதான் தெரியும் அதோட கஷ்டம் என்னன்னு. அதை சுற்றி இருக்கக்கூடிய அயல் நாடுகள், சவுதி அரேபியா, மஸ்கட், இவன் அவன், ஒரே நாள்ல தேசமானது இதோ போருக்குள்ளாக தள்ளப்பட்டது. எத்தனையோ ஜனங்கள் வெளியே வந்திருக்கக்கூடிய எண்ணிக்கையெல்லாம் ஒன்றுமே கிடையாது. கொத்து கொத்தாக ஜனங்கள் ஆயிரக்கணக்கில், ஏன் மொத்த எண்ணிக்கையை அவங்க கணக்கிட்டால் லட்சத்தை தாண்டும் என்று சொல்லுகிறார்கள். 1,00,000 ஜனம் ஒரே டைம்ல இறந்து போயிட்டாங்க. அதுல குழந்தைகள் உண்டு, ஸ்கூல்ல படிக்கக்கூடிய அன்பு பிள்ளைகள் உண்டு. நான் காலைல ஸ்கூலுக்கு போயிட்டு வரமான்னு டிஃபன் பாக்ஸ்ல போட்டு எடுத்துட்டு போன குழந்தை அங்கேயே செத்து, அங்கேயே பக்கத்திலேயே புதைச்சிட்டாங்க. போனோமா 160 குழந்தைங்க ஒரே ஸ்கூல்ல பாம்பு விழுந்து இறந்து போயிடுச்சுங்க. இந்த மாதிரி துர்சம்பவங்கள் உங்க வாழ்க்கையில் நடக்காது இருப்பதாக. ஆனால் யாருக்குமே தெரியாது. எண்ணத்தை கொண்டாக்கும் பிசாசு உங்களுக்கு எதிராகவும் எனக்கு எதிராகவும் தர்க்கம் செய்வான். பிசாசை விட்டு விடுவோம். என்னுடைய ஆயுள் நாட்களையும் உங்களுடைய ஆயுள் நாட்களையும் தேவனே கணக்கிட்டு வைத்திருக்கிறார். அந்த ஆயுள் நாட்களுடைய முடிவு இன்றைக்கா நாளைக்கா யாருக்குமே தெரியாது. நான் சற்று நேரம் எடுத்ததற்கு காரணம் என்னவென்றால், என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற யாரோ ஒருவர் மிக மிக அசட்டையாக நீங்கள் உங்கள் வாழ்க்கையை எண்ணிக்கொண்டிருக்கிறீர்கள். கர்த்தர் உங்களை சந்திக்க ஆயத்தமா வந்திருக்கிறார். நீங்களும் ஆயத்தப்படுவீர்களாக. பாருங்கள், முன்னேறி செல்வோம். ஆதியாகமத்தின் ரகசியங்கள் என்கிற தலைப்புல நாம் சில ஆண்டுகளாக பல காரியங்களை குறித்து பேசி வருகிறோம். தேவனாகிய கர்த்தர் இந்த உலகத்தை சிருஷ்டித்தார். படைப்புகளுக்கெல்லாம் ஆதாமையும் ஏவாளையும் அதிபதிகளாக அமரச் செய்தார். ஆனால் இவர்கள் பாவத்துல விழுந்து போய் இந்த உலகத்தையே பிசாசின் கைகளில ஒப்படைத்து விட்டார்கள்.
இந்த உலகத்தின் அதிபதியாய், இந்த உலகத்தின் ராஜாவாய் பிசாசு மாறிவிட்டான். உலகம் சீர்கெட்டு அழிந்தது. மனிதர்கள் எல்லாம் காம விகாரத்திலும் மற்றும் கொலைபாதகத்திலும் மற்றும் எல்லா ஏமாத்து வேலைகளிலும் உலகப்புறமான காரியத்துல என்னென்னலாம் நீங்க நுழைக்க முடியுமோ அத்தனையிலும் இவர்கள் ஈடுபட்டிருக்கக்கூடிய காரியமாவது. ராட்சதர்கள் எல்லாம் பிறந்தார்கள். தேவன் பார்த்தார், இந்த உலகம் கெட்டு ஒளிந்தது என்று சொல்லி இதை நான் அழித்து பழைய நிலைமைக்கே திருப்பி விடுகிறேன் என்ற மாத்திரத்தில் அவர் ஒரு தீர்மானம் எடுக்கிறார். அந்த நாளில் அவர் நோவா என்கிற மனிதனை காண்கிறார். நோவா தேவனுடைய கண்களில் தயவையும் கிருபையும் பெற்றார் என்று வேதாகம் சொல்லுகிறது. நோவாவை பார்த்த மாத்திரத்தில் இந்த உலகத்துல நோவாவையும் சேர்த்தி இந்த விதமான ஒரு அவனுடைய குடும்பத்தையும் சேர்த்தி அவன் ஒரு பாவம் அறியாதவனாச்சே. அதனாலதான் பார்ப்பீர்களானால் எப்பொழுதும் உங்களுடைய கான்சியன்ஸ் என்று சொல்வார்கள், அதாவது உள்ளார்ந்த மனிதன், அந்த உள்ளார்ந்த நினைவுகள், உள்ளார்ந்த எண்ணங்கள் எல்லாம் பரிசுத்தமாக வைத்துக் கொள்ளுங்கள். பரிசுத்தம் என்றால் என்ன? மாசுபடாமல். அதுல வஞ்சகம் வேண்டாம், அதுல பொறாமை வேண்டாம், அதுல புரணி பேசுவது வேண்டாம், பிறரை அழிக்கலாம் என்று சொல்லி இந்த காரியங்கள் எல்லாம் வேண்டாம். பிறருடைய நலனை கருதியே நீங்கள் வாழக்கூடிய எண்ணம் படைத்தவர்களாக இருந்து பாருங்கள், உங்க காரியம் எல்லாம் தானாக நடந்துவிடும். அப்படி வாழ்ந்தவர் தான் நோவா. அதனால்தான் நோவாவை நீதிமான் என்று வேதாகமும் சொல்லுகிறது. நீதிமான் என்றால் அவர் அப்படியே போய் ஒரு பிரசங்கியர்லாம் கிடையாது, யாருக்கும் தீங்கு உரையில. இந்த உலகம்லாம் அப்படி அழிஞ்சு போயிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு மிகவும் விசனப்பட்டார், மிகவும் நொந்து போனார், அதாவது நோகடிக்கப்பட்டார் தன்னுடைய எண்ணத்துல. இதை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய கடவுள் என்று எல்லாருக்குமே தெரியும். கடவுள் யார் என்று தெரியும். அவருடைய முற்பித ஆதாமும் ஏவாளும் எப்படி கடவுளுடைய பிரசன்னத்திலிருந்தும் பிரிக்கப்பட்டார்கள், எப்படி தங்களுடைய மகிமையை இழந்து போனார்கள், அந்த ஏதேன் தோட்டத்திலிருந்து வெளியே துரத்தப்பட்டார்கள். ஏதேன் தோட்டமே கிடையாது. ஏதேன் தோட்டத்தை அப்படியே தூக்கிட்டு போயிட்டார் கொத்தோட, வேற இடத்தில் மறைவிடத்தில் வைத்திருந்தார். ஏனால் தேவன் நடந்த அந்த பூமி புண்ணிய பூமி, பரிசுத்த பூமி, அதுல ஒருவனும் நுழையக்கூடாது என்று சொல்லி அப்படியே எடுத்துட்டு போயிட்டார். அதுதான் மேல் பரலோகமாய் மாறினது, அப்பர் பேரடைஸ், லோவர் பேரடைஸ். அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த அப்பர் பேரடைஸையும் வேற எங்கேயோ தூக்கிட்டு போயிட்டாரு. அதுதான் இன்றைக்கு 3வது வானம். இதெல்லாம் ஏற்கனவே நாங்க சொல்லி கொடுத்துருக்கோம். அதுதான் நோவோவுடைய எண்ணமாக இருந்தது. இன்னைக்கு உங்களுடைய எண்ணம் எப்படியாக இருக்கிறது? இவனை மிதிச்சு எப்படி மேல வர்றது, அவன் பக்கத்து வீட்டுக்காரனை விட எப்படி பெரிய ஒரு கார் வாங்குறது, கூட வேலை செய்யறவன் இவ்வளவு அழகான பொண்ணை கட்டிக்கிட்டான், இவ்வளவு விட ஒரு அழகான பொண்ணை நான் கட்டாம விட்டுறதுலன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா உனக்கு 40 வயசு ஆகி போச்சு, அவ்வளவுதான். யூ ஆர் டூ ஓல்ட் இன் த மார்க்கெட். அழகு இல்லைங்க, சௌந்தரியம் வந்து இருதயத்துல இருக்கு, சௌந்தரியம் வந்து வெளியில இருக்குன்னு. எல்லாருமே அழகுதான் கர்த்தருடைய கண்கள் இல்ல. கருப்பு தோலோ வெள்ளத்தோலோ மஞ்சத்தோலோ எண்ணத்தோலோ, நீ என்ன தோலா இருந்தாலும் சரி, நீ கர்த்தருடைய கண்கள்ல காக்கைக்கு தன் குஞ்சு பொன் குஞ்சுங்க. காக்கையோட கலர்ல இருக்கிறதுனால பாருங்க நான் கருப்புன்னு எல்லாம் கிண்டல் பண்றானுங்க. கருப்பா இருக்கக்கூடிய பெண்களே, நீங்கள் தான் நாளை தலைமுறை, நாளை தலைவி நீங்க தான். நான் யாரை குறிச்சு பேசுறேன்னு உங்களுக்கு தெரியும். ஒரு பெண் இருக்காங்க நம்ம இந்தியா தேசத்துல, கருன்னு இருப்பாங்க. ஆனா அந்த அம்மா உள்ள நடந்து வந்துச்சுன்னா அத்தனை பயில எழுந்து நின்று சல்யூட் அடிப்பான். அந்த அம்மா பேர் என்னன்னு உங்களுக்கு தெரியும். கலர்ல இல்லைங்க, கர்த்தர் கிருபையில தான் எல்லாம் இருக்கு. கர்த்தருடைய கண்கள்ல நீங்க அழகானவர்கள், சௌந்தரியம் உடையவர்கள். அப்படிதான் உங்களுக்கு பார்க்க வேண்டும். இருதயம் முக்கியம். நோவா யாரை கொண்டும் அவர் வஞ்சகத்திற்குள்ளேயோ இல்ல அவங்க இப்படி செய்யறாங்களே நம்மளும் செஞ்சு பார்க்கலாமே இப்படிங்கிற ஒரு வற்புறுத்துதலுடைய பியர் பிரஷர் என்று சொல்லுவார்கள். இவங்க செய்யறாங்க அதனால நான் செய்வேன். அவங்க எல்லாம் அவங்க குழந்தைங்களை அந்த ஸ்கூல்ல போட்டிருக்கிறாங்க, நான் என்ன மட்டும்தான் இங்க பண்ண. ஒருபோதும் அப்படி செய்யாதீர்கள். ஒருபோதும். அவன் அநீதியில் பாதையில் நடக்கிறவன், அவன் துர்எண்ணம் படைத்தவன், அவன் துஷ்ட மனிதன் என்று வேதாகம் சொல்லுகிறது. நீதிமொழிகள் 6வது அதிகாரம் 12-17 வசனங்களை வாசித்து பாருங்கள். கைகளையும் கண்களையும் உங்களுடைய இருதயத்தையும் செவிகளையும் உலகத்திற்கு நீங்க ஒப்பு கொடுத்து அந்த உலகத்தின்படியே நீங்க நடக்க தொடங்கி விட்டீர்கள் என்றால் உங்கள் பேர் தான் அந்த துர்பாக்கியவதி, வாட்எவர், ரைட்? நான் அந்த காரியத்தை உங்களுக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இப்படி உலகத்தோடு கூட இசைந்து நடக்காமல் இவர் வேற விதமாக யோசிக்க தொடங்கினார்.
உலகத்தோட பழக்க வழக்கங்களோடு கூட அவர் ஒத்து போகல. அது மட்டும் இல்ல, யாரையும் சபிக்கவும் இல்லை. அவருடைய இருதயம் வெசனப்பட்டதாம். அதனால்தான் நோவா மேல அளவு கடந்த பிரியம் ஆண்டவருக்கு. நோவாவை கொண்டு பேழை என்கிற அந்த வடிவை கொண்டு வருகிறார். பேழையின் மூலமாக மகா ஜலப்பிரளயம் வருகிறது. மகா உபத்திரவு காலம், மகா ஜலப்பிரளயம், பேழையும் இயேசு கிறிஸ்துவும், இதெல்லாம் குறித்து ஒப்பிட்டு பார்த்து நாம் அழகாக காரியங்களை கற்றுக்கொண்டோம். 8வது அதிகாரத்திற்குள் நுழைந்து 8வது அதிகாரத்துக்குள் முடிவு தருவாயில் இருக்கிறோம். அங்க பார்ப்பீர்களானால் 8வது அதிகாரம் 9வது அதிகாரத்துல ஆண்டவராகிய தேவன் ரட்சிப்பை குறித்து பேசுகிறார். நோவாஸ் டெலிவரன்ஸ், ரட்சிப்பு. இயேசுவின் நாமம் இல்லை என்றால் ரட்சிப்பில்லை, தப்பி செல்வதற்கு வழியே கிடையாது. ரத்தம் செஞ்சதில் இல்லை என்றால் ரட்சிப்பில்லை, ரட்சிப்பில்லை என்றால் விடுதலை இல்லை, விடுதலை இல்லை என்றால் உங்களுக்கு ஒருபோதும் பார்ப்பீர்களானால் உங்களுடைய சூழ்நிலைகளில எந்த மாறுதல்களும் இருப்பதில்லை. எத்தனையோ ஆண்டுகள் இதே கஷ்டத்துல மாண்டு மறித்து போகிறோம் நாங்கள், மாண்டு மடிந்து போகிறோம் நாங்கள் என்று சொல்லக்கூடிய ஒவ்வொரு சகோதர சகோதரிகளே, உங்க வாழ்க்கையில ரட்சிப்பு என்கிற காரியம் இன்னும் நடைபெறவில்லை. அதுதான் காரணம். அந்த காரியத்தை நீங்கள் சரியாக புரிந்து கொள்ளும் மாத்திரத்துல நீங்கள் ரட்சிப்படைவீர்கள். ரட்சிப்படையும் மாத்திரத்துல விடுதலை பெற்றுக் கொள்வீர்கள். அதுக்கப்புறம் பார்ப்பீங்களானால் காட்ஸ் கவர்னன்ட் வித் ஹிஸ் கிரியேஷன், ஆண்டவராகிய தேவன் தன்னுடைய சிருஷ்டிப்புகளோடு கூட உடன்படிக்கை செய்கிறார். அது 8வது அதிகாரத்துடைய முடிவு தருவாயிலே தொடங்கிறது. அப்புறம் பார்ப்பீங்களானால் 9வது அதிகாரத்தோடு கூட அப்படியே சேர்த்து போகுது. அது சரியா அவங்க சாப்டரை பிரிக்கல, அவங்க என்ன காரணத்தினாலே தெரியல. ஸோ அதெல்லாம் சேர்த்து தான் நாம் பார்க்க இருக்கிறோம். 8வது அதிகாரத்துல நாம் 14வது வசனத்தை முடித்து 15வது வசனத்துக்குள்ளாராக நுழைய இருக்கிறோம். 14வது வசனம் என்னவாக சொன்னதென்றால், and in the second month on the 20th day of the month the earth was dried. அங்க பூமியானது ஒரு வறட்சியை சந்தித்தது. சில காலங்களில் நானும் நீங்களும் வறட்சிக்குள்ளாக கடந்து செல்லக்கூடிய காரியமாவது. அந்த வறட்சியை நாம் சாபமாய் பார்க்க கூடாது. சில நேரங்களிலே ஆண்டவர் வறட்சியை ஆசீர்வாதமான வறட்சியாய் அவர் அனுப்புகிறதா இருக்கக்கூடிய காரியம். இதை தான் நாம் பார்த்தோம். திடீரென்று வேலை போய்விடும், என் குடும்பத்திற்குள் சாபம் நுழைந்தது என்று நீங்கள் ஒருபோதும் எண்ணிவிடக்கூடாது. அப்ப வேலை போச்சுன்னா ஆசீர்வாதமா பிரதர்? இல்லை, அப்படி சொல்ல வரல. ஒரு வேலை போச்சு, ஒரு வறட்சியின் காலத்திற்குள்ளாக நீங்க கடந்து நடத்த செல்லப்படுறீர்கள். அந்த இடத்துல பார்ப்பில்லானால் உங்களுடைய விசுவாசம் சோதிக்கப்படுகிறது. கர்த்தரை எவ்வளவு சார்ந்திருக்கீங்க, கர்த்தரை எவ்வளவாய் நீர் விசுவசித்திருக்கிறீங்க, உங்களுடைய ஆவிக்குரிய குண அதிசயம் எவ்வண்ணமாய் இருக்கிறது. கர்த்தரை சில பேர் கோபப்பட்டு கர்த்தரைய சபிச்சிருவாங்க. கடவுளுக்கு கண் இருக்கா, காது இருக்கா, மூக்கு இருக்கான்னு. இத எந்த அளவுக்கு நீங்க அவரை நம்புறீங்க? எல்லாம் நன்றாக சென்று கொண்டிருக்கிறப்போ நீங்க ஆண்டவரை துதிப்பதனால் உங்கள் பேர் விசுவாசி அல்ல. எதுவுமே சரியாக போகவில்லை. யோபு பக்தன் அதைத்தான் தன்னுடைய மனைவியை பார்த்து சொன்னார், முட்டாள், நீ ஒரு முட்டாளை போல் பேசுகிறாய். எல்லா நல்ல காரியங்களும் தேவனிடமிருந்து நாங்கள் பெற்றுக்கொண்டோம். ஆனால் சில கெட்ட காரியங்களை அவர் அனுமதிக்கிறப்போ தேவன் கெட்டவராக மாறி விடுவாரா? அவர் நல்லவராகவே இருக்கிறார். ஏதோ ஒரு காரணத்திற்காக தான் அவர் அனுமதிக்கிறார். அப்படி என்கிற காரணம் 2வது அதிகாரத்துல சொல்லக்கூடிய யோபு 40வது அதிகாரத்துல அதை கண்டுகொள்கிறார். ரெட்டிப்பான ஆசீர்வாதங்கள், இன்னைக்கு எல்லாரும் ரெட்டிப்பான, யோபு ஆசீர்வதித்தது போல ரெட்டிப்பான ஆசீர்வாதம் எனக்கு வேணும். அப்ப யோபுக்கு அதே கொப்பளம் உங்க உடம்புல வந்தா பரவாயில்லையா? ஜாக்கிரதையா பேசுங்க எல்லாம். அப்போ ஒரு சோதனைக்குள்ளாக உங்களை நடத்தி செல்லாமல், உங்களுடைய ஆவியை பரிசோதித்து பார்க்காமல் ஆண்டவராகிய தேவன் ஒருபோதும் உங்களுக்கு எந்த ஆசீர்வாதத்தையும் தருவதற்கு வாய்ப்பே இல்லை. இதை குறித்தெல்லாம் பெந்தெகோஸ்தேயர்களிடம் நாங்கள் பேசினால் சண்டைக்கு வருகிறார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு பொறுத்த வரைக்கும் உபாகம் 28வது அதிகாரம் முதல் 13 வசனம், அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய 50 வசனம் ஏமா படிப்பான்? உங்க தாத்தாவா கல்லறையிலேருந்து எந்திரிச்சு வந்து படிப்பாரு? பைபிளை ஒழுங்கா படிங்க. சும்மா வாய் இருக்குன்னு இத்தா பெருசா திறந்து எண்ணத்தையாவது பேசிட்டே இருக்கக்கூடாது முட்டாள்தனமாக. இந்த மாதிரி முட்டாள்தனத்துக்குள்ளாராக நடந்து கொண்டிருப்பதுதான் இந்த பெந்தெகோஸ்து கிறிஸ்தவம். அதனாலதான் உங்களை எல்லாம் பார்த்தா ஓடியே போயிடுறாங்க பாரம்பரிய கிறிஸ்தவர்கள். ஆசீர்வாதம் இல்லை என்று சொல்லல. blessing and curses both are equally important, both are equally true. They are in the Bible. ஒரு பாதியை மட்டும் நான் எடுத்துக்கொள்வேன், இன்னொரு பாதியை நான் அப்படியே மறுதளித்து விடுவேன், அது எனக்கு சார்ந்ததல்ல என்று சொல்லி நீங்கள் எண்ணுவீர்கள். ஆனால் எதற்காக அங்கே எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது? ஏனென்றால் அதற்குள்ளாக நானும் நீங்கள் கடந்து செல்வதற்கு எல்லா வாய்ப்புகளும் உண்டு. பாவம் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் சபிக்கப்படுவீர்கள். பாவமே இல்லை என்றாலும் சில காலங்களில் ஆண்டவர் இந்த சாபத்தின் பாதையில நடத்துவார். அப்சலோம்
தாவீதுக்கு எதிராக தர்க்கம் செய்தான். அந்த நேரங்களில் தாவீது பாவம் செய்யல. ஆனால் கர்த்தரே ஒரு காலத்துல தாவீதுக்கு எதிராக தர்க்கம் செய்த அந்த குழந்தையை கொன்று போட்டார். ஏனால் பத்ஷேபாவோடு கூட உடலுறவு வைத்து அவனுடைய ஒரு பாவம் அறியாத கணவனை கொன்று போட்டான், ரத்தத்தை சிந்தினான். அப்ப அப்சலோம் எதற்காக இவனுக்கு எதிராக திரும்பினான்? தாவீது ஒரு பாவம் செய்யலையே. வறட்சியின் காலம், சோதிக்கப்பட்டு திருப்பியும் கொண்டு வந்தார் அதே ராஜ்யத்திற்கு. அதற்கப்புறம் பன்மடங்கு உயர்வை அடைந்தார் தாவீது. இன்னும் அதை விட பலசாலியாய் மாறினார். முந்தின நிலைமை காட்டிலும் பார்ப்பீர்களானால் தாவீது மிகவும் வளர்ந்து கொண்டு போனான். மொர்தெக்காய்க்கு 75 அடிக்கு தூக்கு மேடை அடுத்த நாள் காலையில தூக்கி போட போறான். ராஜாவோட கேட்டுல உக்காந்து சாம்பல் எடுத்து தலையில போட்டு ஓணும் ஒப்பாரி வச்சு அழுகுறான். ஏன்னா நான் சுவாசிப்பது இன்னும் சில மணி நேரம் தான், என் உயிர் போயிடும். ஆனாலும் கர்த்தர் நல்லவர் என்று சொல்லி அங்கே துதித்து கொண்டிருந்தான். அதற்கு பின்பு நீங்க வாசித்து பார்ப்பீர்களானால் மொர்தெக்காய் grew stronger than before எழுதியிருக்கு. அவன் மிகவும் பலசாலியாய் மாறினாள். முந்தின நிலைமை காட்டிலும் பலசாலியாய் மாறி, பலசாலினா உடம்புல மசில்ல 8 6 பேக் அதெல்லாம் இல்லை, அட்மினிஸ்ட்ரேட்டரா மாறினாங்க. ராஜாவோட அடுத்த ஸ்தானத்துல அங்க நின்று அவன் ஆளுமை பீடத்தில் அமர்த்தப்பட்டான். ஹலோ, கேட்டுல உட்காந்து பிச்சைக்கார மாதிரி அழுதுவன் ஒரே ஒரு நாளுல பாத்தீங்கன்னா ராஜாவோட ஸ்தானத்துக்கு நெக்ஸ்ட் ஸ்தானத்துக்கு போய் நின்னுட்டாங்க. ஹலோ, அப்ப அவர் வறட்சியின் காலத்துல போனது நல்லதா இல்லையா? இதை குறிச்சுதான் பேசணும். அதெல்லாம் போன அத்தியாயத்துல, சென்ற அத்தியாயத்துல நீங்க கேட்டிருப்பீங்க நாங்க நம்புறோம். இந்த வறட்சி நல்ல வறட்சி. வேலை இழந்து தவிக்கக்கூடிய சகோதர சகோதரிகளே, வியாதியின் படுக்கையில் இருக்கிறவர்களே, தேவன் ஒரு காரியத்திற்காக தான் அதை அனுமதித்திருக்கிறார். அதற்காக தான் சில உதாரணங்களை வேதாகமத்திலிருந்து உங்களுக்கு நான் சுட்டி காண்பித்தேன். ஆனால் எல்லா தொடக்கத்திற்கும் எல்லா ஆரம்பத்திற்கும் முடிவுன்னு ஒன்று உண்டு. அதைத்தான் 2 கொரிந்தியர் 4:17-18 சொல்லுகிறது. இந்த உபத்திரவு காலங்கள் குறைந்த நாட்களுக்கு, உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் எல்லாம் மறைந்து போகும் என்று ஒரு பாடல் கூட உண்டு. தீஸ் ஆர் மேர் அஃப்ளிக்ஷன்ஸ் என்று வேதாகம் சொல்லுகிறது. கடந்து போகும். அந்த கடந்து போகக்கூடிய நாட்களில் தேவனை பற்றி கொள்ளுங்கள், விசுவாசத்தை காத்துக்கொள்ளுங்கள். உங்களுக்கு தப்பி செல்ல வழி செய்து தருவார். திராணிக்கு மேல சோதனை வராதபடி காத்துக்கொள்வார். தேவன் உண்மை உள்ளவர் என்று எபிரேயர் 11:6, 1 கொரிந்தியர் 10:13 எல்லாம் எழுதியிருக்கிறது. 15வது வசனத்துக்கு நேராக செல்வோம். Then God spoke to Noah saying, ஆண்டவராகிய தேவன் நோவாவை பார்த்து பேச தொடங்கினார். இது வரைக்கும் பார்ப்பீர்களானால் அங்கே சம்பாஷணையே கிடையாது. நோவா ஆவியில நடத்தப்படுகிறார். ஆண்டவராகிய தேவன் பேசி அவர் காகத்தையோ இல்ல புறாவையோ அனுப்பல. He used his common sense and a spiritual sense. அதை இரண்டையும் அவர் பிரயோஜனப்படுத்தி இப்படியாக அவர் அந்த காகம் எல்லாம் அனுப்புகிறார். இங்கேதான் தேவனுடைய சம்பாஷணை எத்தனை நாட்களுக்கு பின்பே வருகிறது தெரியுமா? ஏறத்தாழ 1 வருடத்திற்கு மேல பேழையிலேயே சுத்தி கொண்டிருக்கக்கூடிய நோவா தேவனுடைய வார்த்தையை கேட்கவே இல்லை. ஆனால் அவருடைய விசுவாசம் கவனிச்சிங்களா? சற்று கூட குறைந்து போகல. ஹலோ, வேதாகமத்தை மெதுவாக வாசித்து பார்க்கணும், தியானித்து பார்க்கணும், அதை ஆலோசித்து பார்க்கணும். நாம் யாவரும் நோவாவை போல அங்க மாறிவிடணும். கேரக்டர் பிளே, ரோல் பிளே. நோவாவை நீங்க மாறிடணும். நீங்க நோவாவாய் இருந்திருந்தால் அந்த இடத்தில் 1 வருட காலம் ஆச்சு கப்பல்ல தூக்கி. ஏன்னா ஒரு ஃப்ரெண்டு இருக்கிறாரு, உங்களுக்கு வேலை போச்சு, 2 நாள் அவர் கூப்பிடல. நிலை பாத்தியா, இவன்லாம் ஒரு நண்பனா, கூட இருந்தா ஒன்னா காஃபி சாப்பிட்டானா, அவருக்கு என்ன நிலைமைன்னு தெரியாது. 3வது நாள் அவர் கால் பண்ணா, என்னதான் இருந்தாலும் அவன் நண்பன் தெரியுமா அப்படின்னு நாக்கு சொல்லட்டி பேசுற ஆள் கிடையாது நோவா. ரொம்ப சீரா ஸ்திரமா இருக்கக்கூடிய ஒரு நல்ல தேவ மனிதன். அப்படிதான் நீங்களும் நானும் இருக்க வேண்டும். கர்த்தர் எல்லாத்தையும் பேக்கப் பண்ணி பார்சல் பண்ணி உள்ள போட்டு அனுப்பிச்சு அவர் பாட்டுக்கு சுத்த விட்டுட்டு உக்காந்து அவர் பாட்டுக்கு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறார். சட்டுன்னு பேசிடுறோம் இல்லையா? அப்படி பேசல நோவா. என்னை பேக் பண்ணி உள்ள போட்டு என் குடும்பத்தோட கூட இருக்கக்கூடிய சகாக்கள்லாம் யாரு? யானையும் குதிரையும் வரி குதிரையும் பாம்பும் பல்லியும் இதுவும் அதுவும் தான். இவங்கெல்லாம் ஒரு சகாக்கள எனக்கு அப்படின்னு ஆண்டவரை அவர் கேலி கூத்தாகவோ இல்ல ஒரு வசனப்பட்டோ ஒரு கோபப்பட்டோ எந்த வார்த்தையும் அவர் விடல. அங்கே பார்ப்பீர்களானால் சம்பாஷணையும் இல்லை. எவ்வளவு பேர் இந்த சூழ்நிலைக்குள்ள கடந்து போறீங்க? இது வறட்சியின் காலத்துடைய உச்சம். வறட்சியின் காலத்துடைய உச்சகட்டம் என்ன தெரியுங்களா? இவ்வளவு நடந்தும் தேவனாகிய கர்த்தர் தன்னை வெளிப்படுத்தாமலே இருக்கிறாரு. நான் அந்த வறட்சியின் காலத்துக்குள்ளாக கடந்து போயிருக்கிறேன் பல முறை, இப்பொழுதும் கடந்து போய் கொண்டிருக்கிறேன். சென்ற மாதத்துல என் வாழ்க்கையில ஒரு காரியம் நடந்தது, அதனை உலுக்கி போட்டது.
என் மனைவியும் என் பிள்ளையுமே அதற்கு சாட்சி, என் குடும்பமே அதற்கு சாட்சி, என் பெற்றோர்களே அதற்கு சாட்சி. அந்த உலுகி போட்ட சில நாட்களில் நான் தேவனை பற்றி கொண்டேன், விசுவசித்தேன். ஆனால் நாட்கள் செல்ல செல்ல அது கோபமாக மாறத் தொடங்கியது. தேவனிடம் நான் கோபப்பட்டேன். இவ்வளவு நடந்தும் நீங்கள் வெளிப்படுத்தாமலே இருக்கிறீங்களே, எதற்காக அதை அனுமதித்தீர்கள்? நானும் என்னை ஆராய்ந்து பார்த்துட்டேன், பாவம் இல்லை, ஆனா அந்த வறட்சியின் காலத்துக்குள்ளாக நான் தள்ளப்பட்டிருக்கேன். அப்பதான் இந்த வசனத்தை காமிச்சு கொடுத்தார். அப்பதான் இந்த பிரசங்கமே என்னை பேச வச்சார். மற்றவங்களுக்கெல்லாம் பிரசங்கம், உனக்கு ஒன்றும் இல்லையா அப்படின்னு. எனக்கு தான் அந்த பிரசங்கம் முதல்ல. அப்பொழுது நான் அறிந்து கொண்டேன், இந்த வறட்சியின் காலத்தில் ஆண்டவர் நடத்தி செல்லக்கூடிய காரியத்திற்கு ஏதோ ஒரு பெரிய விளக்கமும் காரணமும் ஆவிக்குரிய திட்டமும் தெய்வீக சித்தமும் உண்டு. அது தேவனே அறிவார். உங்களிடம் என்னிடம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. சொன்னாலும் நாம் வாக்குவாதம் செய்வோம். மதீனம் இல்லாதவர்களை போல, நாம் முட்டாள்களை போல நாம் எதையாவது கேட்ட ஆண்டவர் இன்னும் கோபத்திற்கு உள்ளாக்கிடுவோம். அவர் கோபப்பட்டார்னா முடிச்சு போச்சு கதை. மோசே பக்தன் எவ்வளவோ வாக்குவாதம் பண்ணாரு. ஆண்டவர் பொறுமையா பதில் சொல்லி ஒரு கட்டத்துல கட்டுங்கோபம் கொண்டாராம். ஒரே தட்டிடலாம் இவனை வச்செல்லாம் இனி எப்படி 40 வருஷம் இவங்களை நடத்துறது அப்படின்னு ஆண்டவர் யோசிச்சுட்டார் போல. ஆனாலும் தன்னுடைய மகா கிருபை நிமித்தமாக சரி போகட்டும் திருப்பியும் பதில் சொன்னார். அப்போ ஆண்டவர் அதற்கு வாய்ப்பே கொடுப்பதில்லை. ஆண்டவராகிய தேவன் பார்ப்பீர்களானால் எது எந்த காலத்தில் தேவையோ அதை மட்டும் தான் உங்களுக்கு வெளிப்படுத்தி அப்படியே நடத்தி கொண்டே போவார். எவன் ஒருவன் இசைந்து ஆண்டவரோட அவருடைய சொல்லின்படி கட்டளையின்படி நடந்து செல்லுகிறானோ அவனே அந்த இலக்கை அடைவான். அவனே அந்த டெஸ்டினி என்று சொல்வார்கள் இல்லைங்களா, அந்த அந்த நுழைவாய்க்குள் கடந்து செல்வான். ஆண்டவர் எல்லாருக்குமே பார்ப்பீர்களானால் ஒரு கதவை மூடுவதற்கு முன்பே இன்னொரு கதவை திறந்து வைத்து விடுவார். இங்க மகா ஜல பிரளயம் வருகிறது என்பதற்கு முன்பே ஒரு பேழை ரெடி அங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கு. அப்ப அதுக்கு பேர் என்ன? ஆயத்த பணியில ஆண்டவரை போல ஈடுபடுவதற்கு ஒருவருமே கிடையாது. வெரி டிசிப்ளின்ட் காட், வெரி டிசிப்ளின்ட் பர்சன். அவர் பர்சன் தானே, அவர் ஒரு நபர். அவருக்கும் இருதயம் இருக்கு, ஃபீலிங்ஸ் இருக்கு, எமோஷன்ஸ் இருக்கு, ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. இந்த உலகத்துல உங்களுக்கு என்னென்னலாம் இருக்கோ அத்தனையும் அவருக்கு இருக்குங்க. அவர் ஒரு நபர், மனிதர் அல்ல, நபர். ஆண்டவராகிய தேவன். ஆனா என்னை போல உங்களை போல சிறிய ஒரு நபர் அல்ல, ஒரு பெரிய ஆண்டவர். வானத்தில் சிங்காசனம், பூமியில பாதப்படியும் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு வல்லமை உள்ள தேவன். இஸ் சூப்பர் நேச்சுரல் மைட்டி பவர். ஆயத்த பணியில எப்பொழுதும் அவர் சரியாக இயங்கி கொண்டிருக்கக்கூடிய தேவன். இதெல்லாம் பார்த்த நோவாவுக்கு இது ஒன்றுமே கிடையாது. இதெல்லாம் ஒரு சின்ன மேட்ரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, விடுங்க. கர்த்தர் பார்த்துட்டு இருக்காரு, இன்னும் டைம் வரல போல, சரி ரைட்டு சுத்துவோம், அப்படியே உலகத்தை நல்லா ஜாலியா சுத்தி பார்க்கலாம் அப்படின்னு அவரும் அப்படியே போயிட்டு இருக்காரு. ஒரு வார்த்தை வரலங்க. எனக்கு இதை பார்த்து படிச்சுட்டு ரொம்ப ஆச்சரியம். 8வது அதிகாரம் 15வது வசனம், then God spoke to Noah saying. அது வரைக்கும் பார்ப்பில்லானால் சம்பாஷணையே கிடையாது. அவர் கடைசியா இவரோடு கூட பேசின வசனம் பார்ப்பில்லானால் ஆதியாகமம், according to the Lord commanded him. ஆதியாகமம் 7வது அதிகாரம் 5வது வசனம், அவ்வளவுதான். அதற்கு பின்பு எத்தனை சம்பவங்கள்! ஜலப்பிரளயம் வந்தது, மதகுகள் எல்லாம் திறந்தது, பூமி எல்லாம் கம்ப்ளீட்டாக அழிக்கப்பட்டது, எல்லாரும் உயிரினங்கள் எல்லாம் அழிக்கப்பட்டது, எல்லாம் மரித்து போனார்கள், பிணங்கள் எல்லாம் மிதக்கிறது. அதற்கு பின்பே 150 நாட்கள் அளவும் தண்ணீரானது குறையாதபடி அந்த நிலையில இருக்கிறது. அதற்கு பின்பே இவ்வளவு மாதங்கள் எடுத்து ஏறத்தாழ 11 மாதங்கள். இவ்வளவுதான் இல்லை, அவ்வளவு பார்த்துட்டார். 11 மாதங்க, 11 நாள், சில பேர் 11 மணி நேரம் கூட பொறுமையா இருப்பதற்கு வாய்ப்பு. எங்க போனார் கடவுள்ல? ஏசுவின் நாமத்தில் கேட்கிறேன், வாங்க. அலிபாபா 40 திருடர்கள் போய் கோகைக்கு முன்னாடி சொல்லலாம், திறந்து விடு சீசேம்னு உடனே திறந்து விடும். அந்த அலிபாபாவோட அண்ணன் போய் உள்ள மாட்டிக்குவாரு, அந்த மந்திரம் மறந்து போயிடும். எனக்காக திறந்து விடும், தயவு செய்து திறந்து விடும்னு என்னென்னமோ சொல்லி பார்ப்பாரு. ரொம்ப வேடிக்கையா இருக்கும் அந்த சீன் பாக்குறதுக்கு. திறக்கவே திறக்காது அந்த கதவு. ஏன்? அதுக்கு அந்த மந்திரத்தை தான் சொல்லணும். மந்திரம்னு சொல்ல முடியாது, அந்த ஒரு இது அண்டாக்கா கசம் அபூகா ஹுக்கும் திறந்து விட சீசேம். அந்த அபூங்கரம் தான் அந்த கொள்ளையாளிகளுக்கெல்லாம் தலைவன்.
அப்போ அந்த கதவு அப்பதான் திறக்கும். உள்ள பாத்தீங்கன்னா ஆட்கள் சுத்துவாங்க அந்த இதை கேட்டு. அந்த மாதிரியா திறந்து விட சீசம்னு அவர் திறக்கிறதுக்கு? அப்படி இல்லை. ஆண்டவருக்கு யாரும் கட்டளையிட முடியாது. ஆண்டவர் தான் பிறருக்கு கட்டளையிடுவார். ஆண்டவர் தான் சூழ்நிலைக்கு கட்டளையிடுவார். ஏனால் அவர் தேவாதி தேவன், ராஜாதி ராஜர், கத்தாதி கத்தராய் இருக்கக்கூடிய மாபெரும் தேவன். சரி, இப்போ இவ்வளவு நாட்கள் சம்பாஷணையில இல்லாத ஒரு ஆண்டவர் திடீரென்று தன்னை வெளிப்படுத்தி சம்பாஷிக்கிறார். அப்போ நோவாவுடைய மனநிலை எப்படியா இருந்திருக்கும்? அழுதிருப்பாரு, நகைச்சிருப்பாரு, சிரிச்சிருப்பாரு, ஆஹா கர்த்தர் பேச தொடங்கிட்டார்னு. நிறைய வேத பாரகர்கள் இந்த வசனத்தை ஆராய்ந்து பார்த்தவர்கள் சொல்லக்கூடிய காரியம் என்னவென்று தெரியுமா? நோவா ரொம்ப சாதாரணமாக தான் ரியாக்ட் பண்ணியிருப்பார் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஏன் தெரியுங்களா? உங்க தகப்பன் யார் என்று உங்களுக்கு தெரியுங்க. அவர் கோபப்பட்டாலும், அவர் சில வார்த்தைகளை சொன்னாலும் என் நன்மைக்காகவே. அவர் என்னை அரவணைத்து அன்பு முத்தங்களால் அவர் என்னை நிரப்பினாலும் அதுவும் என் நன்மைக்கு. சில நேரங்களில் அவர் சிச்சித்தாலும் என் நன்மைக்கு. அப்ப நான் சொன்னேன் இல்லைங்களா, ஆண்டவர்கிட்ட கோவப்பட்டெல்லாம் நான் கேட்டுட்டேன். நீங்க எங்க போனீங்க? வெளிப்படுத்தாம இருக்கிற ஆண்டவர் நீங்களா? கல்லையும் மண்ணையும் நான் வழங்கல, உயிருள்ள தேவன் நீங்க தான் நினைச்சிட்டு இல்ல உங்களையே சார்ந்திருந்த எனக்கு நீங்க இதை அனுமதிக்கலாமா? அப்படியே அனுமதிச்சிட்டீங்க. இப்ப கூட நீங்க வெளிப்படாதபடி நீங்கள் அப்படியே அமர்ந்து கொண்டிருந்தால், அமைதியாக கை கட்டி கரங்களை கட்டி நீங்கள் பார்த்து கொண்டிருந்தால் என்ன அர்த்தம் என்றெல்லாம் கேட்டுவிட்டேன். வந்தது பாருங்க கோவம். அன்னைக்கு நைட் என்னை போட்டு ஒரு சாத்தி எனக்கு ஒரு வியாதி அனுமதித்தாரு. படுத்த படுக்கை ஆயிட்டேன் 2 நாள். அந்த மரண படுக்கையில, அதாவது வேதாகமத்தில் இருக்கு பார்த்தீங்களா, இந்த ஆன் மை சிக் பெட் அப்படி என்றால் மரணப்படுக்கைன்னு வேதாகமத்துல தமிழ் மொழிபெயர்ப்புல வருது. ஆனால் வியாதி படுக்கை என்று சொல்லலாம். வியாதி படுக்கையில நான் ஆண்டவரை நினைவு கூர்ந்தேன், அவருடைய கிருபையை நினைத்து பார்த்தேன். சில நேரங்கள்ல அப்படிதான் ஆண்டவர் சிச்சிக்கிற தேவனா இருக்கிறார். அவர் தன்னுடைய அன்பை நம் சரியாக புரிந்து கொள்ளும்படி இந்த காரியங்கள்லாம் அனுமதிக்கிறார். அப்ப நான் புரிந்து கொண்டேன். பல வெளிப்பாடுகளை ஆண்டவர் அப்படியே ஒரு ஊற்றை போல எனக்கு தருகிறார். அதெல்லாம் நான் புரிந்து கொண்டேன். அருமையான ஒரு ஆவிக்குரிய அனுபவம். நல்ல முறையாவே சொல்லியிருக்கலாம்ல ஆண்டவரே, நான் புரிஞ்சுட்டு இருப்பேன். நான் சொல்லிட்டே தான் இருந்தேன், நீ கேட்கல. ஆனால உன் கான்சென்ட்ரேஷன் எங்கெங்கயோ சிதறடிக்குது பத்தியா, அதெல்லாம் ஒன்று சேர்ந்து என் மேல வரும்படிதான் உனக்கு இதை அனுமதித்தேன். இன்றைக்கு அமைதியாக உன் பெட்டில் படுத்து சொல்லுங்க ஆண்டவரேன்னு கேட்கிற பாரு, இந்த சுவாபத்துக்குள்ள நீ வரணும். அதற்காக தான் உனக்கு அந்த வேதனை. அதற்காக தான் சில நேரங்கள் ஆண்டவர் அந்த வறட்சியின் காலத்தை கூட அனுமதிக்கிறார். அப்போ நோவா பார்ப்பீர்களானால் தேவன் சம்பாஷிக்கிறப்போ பெருசாக ஒரு ரியாக்ஷன் எல்லாம் போட்டு இந்த சினிமா படத்துல காட்டுற மாதிரிலாம் அழுது என் தேவன் வெளிப்பட்டாராக்கோன்னு மணியெல்லாம் அடிச்சு அப்படியெல்லாம் குட்டிக்காரனை போட்டு இப்படியெல்லாம் ஒன்றும் பண்ணல. அவர் ரொம்ப சாதாரணமாக ஆண்டவர் வந்துட்டீங்களா, சொல்லுங்க ஆண்டவர் என்ன பண்ணலாம், அவ்வளவுதான். உங்களுடைய தகப்பனை நீங்கள் யாவரும் நன்கு அறிவீர்கள் என்றால் தகப்பன் அடுத்தது என்ன யோசிக்கிறார் என்று உங்களுக்கு தெரியும். தகப்பன் நீங்க வா அப்படின்னு கூப்பிட்டாருனாலே அவர் என்ன சொல்ல போறாங்கிற ஒரு கணிப்புக்குள்ளாராக நீங்க வந்து விடுவீர்கள் அல்லவா? ஏன்? என்னுடைய தகப்பன் அவரை நான் சிறு பிராயத்திலிருந்து பார்த்து வளர்ந்து வருகிறேன். அவருக்கு என்ன பிரியம் என்ன பிரியம் இல்லை, அவருக்கு என்ன அவருடைய விருப்பம் என்று சொல்லி எல்லாம் நான் நன்கு அறிந்திருக்கிறேன். அவர் ஒரு காரியத்தில் ஒரு தோரணையில கூப்பிட்டாருனாலே எனக்கு தெரியும் அடுத்தது என்னன்னு. ஒரு மேனேஜர் கூட ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க 7 வருஷம். அவர் கூட தான் அதிக நேரம் நான் வந்து செலவு செய்திருக்கிறேன். இல்லைன்னா எனக்கு 2-3 வருஷம் தான். இல்லை மேனேஜர் மாறிக்கிட்டே இருப்பாங்க. நிறைய நான் இப்போ இந்த எக்ஸிக்யூட்டிவ் ரேங்க்ல இருந்ததுனால நிறைய வேலைகள் வந்து மாறி மாறி கொடுத்துட்டே இருப்பாங்க. நான் அதுக்கு தகுந்தாப்புல தான். எனக்கு ஒரே வேலை பண்றதுக்கு பிடிக்காது, துருத்துருன்னு இருப்பேன். அவங்களுக்கும் ரொம்ப பிரியமா இருக்கும், அதனால மாறிட்டே இருப்பேன். அப்ப இவர்கிட்ட மட்டும்தான் ஒரு 7 ஆண்டுகள் நான் ஒரே ப்ராஜெக்ட்ல மாட்டிக்கிட்டேன்னு தான் சொல்லணும். அவர் விடவே மாட்டேன்ட்டாரு. அவ்வளோ ஒரு பாண்டிங் ஆயிடுச்சு அவரு. அப்போ அவர் வந்து இந்த ஹலோன்னு சொல்ற தோரணையிலேயே நான் கண்டுபிடிச்சிடும், இவர் திட்ட போறாரு, என்ன சாத்த போறாரு, இல்ல அன்பா பேச போறாரு, இல்ல இது இந்த வேலை அசைன் பண்ண போறாரு, இப்படி என்று சொல்லி நான் சரியாக பகுத்தறிந்து கொள்வேன். ஏன்? அனுபவம், சம்பாஷணையின் அனுபவம், அந்த உறவின் செயல்பாடு அங்க. அப்படிதான் உங்கள்
ஆண்டவராகிய தேவனோடு கூட இருக்கக்கூடிய உறவு இருக்கணும் என்று சொல்லி ஆண்டவராகிய தேவன் ஒவ்வொரு நாளிலும் எதிர்பார்க்கக்கூடிய காரியமாவது. இதுல எவன் ஒருவன் சரியாக இயங்கி கொண்டு வருகிறானோ அவன் பெயரே தேவ மனிதன். சரி, 16வது வசனத்துக்குள்ள கடந்து செல்லுவோம். Go out of the ark, you and your wife and your sons wives with you. இதை மட்டும் நாம் சற்று பார்த்து இங்கே முடித்து விடலாம். ஏனென்றால் இந்த 15வது வசனத்தை நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். அங்கே ஒரு இடைவேளை வரக்கூடிய காரியமாவது. அந்த இடைவேளையில அவர் சோர்ந்து போகவில்லை, துவண்டு போகவில்லை, தேவனை விட்டு விலகி போகவில்லை, தேவனே இல்லை என்று சொல்லி அங்கே அவரை மறுதரிக்கவில்லை. 40 நாட்கள் சீனாய் மலைக்கு சென்ற மோசே வருவதற்கு சற்று தாமதமாயிற்று. 40 நாட்கள்ல வருவேன்னு சொல்லிட்டு போகல. நான் போய் தேவனோடு கூட சம்பாஷித்து விட்டு வருகிறேன் என்று சொல்லி போகக்கூடிய மோசே பக்தன் 1 வாரம் ஆயிற்று, 2 வாரம் ஆயிற்று. அவங்க 3வது வாரத்திலே விசுவாசத்தை இழந்து போயிட்டாங்க. இதுதான் நிறைய வேத பாரகர்கள் சொல்றாங்க. 40 நாட்கள் அளவில் அவங்க காத்திருக்கலைங்க. ஓரிரு வாரத்திலேயே அவர்கள் இப்படிப்பட்ட மாபெரும் தேவன் செங்கடலை பிளந்து இவர்களை வழிநடத்தி இருக்கிறார். மோசே பக்தன் தங்களுடைய தலைவனுக்கு என்னாச்சுன்னு தெரியல. போய் அங்க பார்க்கலாம், ஏதாவது மோசேன்னு கூப்பிட்டு கேட்கலாம். ஒண்ணுமே பண்ணாம இவனுங்களா ஒரு முடிவு கொண்டானுங்க. போனாலும் செத்து போயிருப்பாரு, நம்ம வேற கடவுளை உருவாக்கிக்கலாம். என்ன ஒரு விதமான துரியெண்ணம் படைத்தவர்கள் இல்லைங்க. என்ன ஒரு நன்றி கெட்ட உள்ளம். புது கடவுளை உருவாக்கிட்டானுங்க. ஆனால் இப்படிப்பட்ட தாமதத்திற்குள்ளாக கடந்து சென்றும் நோவா பக்தன் பார்ப்பீர்களானால் அங்கே பக்தி விருத்தியை இழந்து போகவில்லை, விசுவாசத்தை இழந்து போகவில்லை. அப்படிப்பட்ட மனிதனைத்தான் தேவனாகிய கர்த்தர் அங்கே தேடி வந்திருக்கிறார். அதைத்தான் இன்றைக்கு கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இந்த 16வது வசனத்தில் இருக்கக்கூடிய சாராம்சம், கோ அவுட் ஆஃப் த ஆர்க். நீயும் உன்னுடைய மனைவியும் உன்னுடைய புத்திரர்களும் உன்னுடைய புத்திரர்களோட மனைவிகளையும் நீ அழைத்து வெளியே செல். அழைத்து வெளியே செல். பிரிங் அவுட் வித் யூ. வெளியே செல், வெளியே செல். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற பிரியமான சகோதர சகோதரிகளே, நானும் நீங்களும் சிறைச்சாலைக்குள் அடைக்கப்பட்டிருக்கக்கூடிய காலம் ஒன்று இருந்தாலும் அந்த சிறைச்சாலையிலிருந்து, அந்த சிறைச்சாலை அனுபவங்களிடமிருந்து நாம் வெளியே வருவதற்கும் ஒரு காலம் உண்டு. அதன் காலத்தில் ஒவ்வொன்றையும் நேர்த்தியாய் செய்து முடிக்கிற தேவன் என்று சொல்லி பிரசங்கி 3வது அதிகாரம் 1-8 வசனத்தை வாசிக்க நேர்ந்திடும். தேவனாகிய கர்த்தர் ஒரு கதவை திறப்பாரானால் அதை மூடுவதற்கு ஒருவனுக்கு அதிகாரம் இல்லை. அவர் ஒரு கதவை திறப்பாரானால் மூடுவாரானால் ஒருவனுக்கும் திறப்பதற்கு அதிகாரம் இல்லை. எல்லா அதிகாரங்களையும் தன் வசமாய் வைத்திருக்கக்கூடிய தேவனுடைய பெயர் சர்வ வல்லவர், எல்ஷடா என்று சொல்லி வேதாகமத்தில் அழைக்கப்பட்டிருக்கக்கூடிய நாமமாவது. இப்படிப்பட்ட தேவன் இந்த சூழ்நிலைகளை எல்லாம் அங்கே அமைதலாக அமர்ந்து பார்த்து கொண்டிருப்பதாக இன்றைக்கு என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அநேக விசுவாசிகளுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய ஒரு எதிரொலி ஆகும் இல்லைங்களா? உங்களுடைய உள்ளத்துல ஒழித்து கொண்டே இருக்கிறதா? இவ்வளவு நடந்தும் தேவனாகிய கர்த்தர் அமைதலாக உட்கார்ந்து பார்த்து கொண்டிருக்கிறாரே, நான் படுகிற வேதனை அவர் அறியாமல் இருக்கிறாரா? என்ன விதமான ஆண்டவர் இவர் என்று சொல்லி பிசாசும் உங்களுடைய உள்ளத்துக்குள்ளாராக குரலை எழுப்பி கொண்டே இருப்பான். இது இன்னும் ஆழமா பதிவதற்கு அநேக நபரை அனுப்பி கொண்டே இருப்பான். உங்களுக்காக இந்த கஷ்டகாலம், உங்களுக்காக இப்படி நடக்கும். நீங்க எல்லாம் பைபிள் வாசிக்கிற ஆட்கள் ஆச்சே, ஜெபிக்கிறவர்கள் ஆச்சே, ரொம்ப கரிஸ்மேட்டிக் பிரேயர்ல இருப்பீங்களே, உங்களுக்கா இந்த நிலைமை அப்படின்னு உங்களை பார்த்து பரிதாபப்படுறதுக்கு ஒரு 10 பேர் அனுப்பிச்சு வச்சுக்கிட்டே இருப்பான் தினத்துக்கும். அந்த குரல்களுக்கெல்லாம் செவியை சாய்க்காதிருங்கள். செவி சாய்த்தார்களும் அவைகள் எல்லாம் தேவனுடைய குரல் அல்ல, அது பிசாசின் குரல். அதாவது சுய பரிதாபம், செல்ஃப் பிட்டி என்று சொல்வார்கள் ஆங்கிலத்துல. அந்த சுய பரிதாபத்திற்குள்ளாக உங்களை தள்ளிவிட்ட, நான் ரொம்ப பாவம் அப்படின்னு உங்களை அந்த மனநிலைக்குள்ள இந்த பிசாசு தள்ளிவிட்டான் என்றால் அதற்கு பின்பே உங்களுடைய ஆவி ஆத்ம சரீரத்தை சிறைப்பிடிப்பது ஒரு பெரிய காரியமே அல்ல. இது பிசாசால் சிறைப்பிடிக்கப்பட்ட ஒரு காரியமாவது. ஆனால் தேவனும் சில காரியங்களில, சில நேரங்களில, சில காலங்களில உங்களை சிறைப்பிடித்து வைத்திருப்பார்.
ஒரு சிறைச்சாலை அனுபவத்திற்குள்ளாராக உங்களை நடத்தி செல்வார். அது உங்களுடைய தீங்குக்கு எதுவாக அல்ல, நன்மைக்கு எதுவாக. வருகிற அத்தியாயங்களிலே நாம் யோசேப்பை குறித்து பேச இருக்கிறோம். யோசேப்புக்கு 13 வயது இருக்கிறப்போ இஸ்மவேலர்களிடம் அவருடைய சகோதரர்களே பொறாமை நிமித்தமாக விற்று விட்டார்கள். இஸ்மவேலர்கள் கொண்டு போய் எகிப்தில இவர் அடிமையாக வித்துட்டாங்க. போத்திபார் உடைய வீட்டுல அவர் ஒரு வேலைக்காரனை போல அந்த மாட்டு தொழுவத்துல இந்த சாணியெல்லாம் வலிக்கிறது, இந்த மாதிரி வேலையில டாய்லெட் கழுவுறதுல போட்டான். ஆனா யோசேப் என்ன பண்ணார் தெரியுங்களா? அந்த டாய்லெட்டையும் ரொம்ப வித்தியாசமா கழுவிருக்காரு. என்னடா அவன் வேற மாதிரி இருக்கிறான், அவன் வேற வேலை கூட உனக்கு துணி துவைப்போ அப்படின்னா, துணியை பார்த்தீங்கன்னா வேற மாதிரி துவைச்சு அங்க காய போடுறான். பழன்னு இருக்கு துணியெல்லாம். பர்றா சரி, அங்க போய் அங்க அங்க இவர் இருக்கிறாருல, அந்த நம்ம மாஸ்டர்பாங்க, ராஜா இல்ல அவரு, மாஸ்டர் அந்த ஆபீசர். அவர் போத்திபார் இந்த சேனை இதுல இருக்கக்கூடிய ஒரு ஆபீசர். அவர் அந்த ஆபீசரோட பெட்ரூமை போய் நல்லா கிளீன் பண்ணி வேணும். போய் உள்ள போய் பார்த்தா ரூமையே மாத்தி அமைச்சிட்டான், வேற மாதிரி இருக்கு. இந்த பாடுறா அப்படின்னு சொல்லிட்டு, ரைட்டு நீ ஒரு மாதிரி லீடர்ஷிப் குவாலிட்டி உனக்கு இருக்கு, அதாவது ஒரு தலைமைத்துவம் இது உனக்கு இருக்கிறதுனால, இவனுங்க 3 பேர் இருக்கிறானுங்க பாரு, இதுக்குள்ளே மகா சோம்பேறிங்க இவனுக்கு தான். இவனுங்க மேல கண்ணை வச்சு சரியா வேலை வாங்க பார்த்தேன்னு 5 நாள் கழிச்சு பார்த்தா அந்த 3 பேர் பார்த்தீங்கன்னா டாப் பெர்ஃபார்மர்ஸா மாறிடும். ஏன்னா யோசிப்போட வழி நடத்துதல் அப்படி. தலைமை பீடத்தில் அமர்ந்திருக்கக்கூடியவர்கள் அப்படித்தான், தனக்கு கீழே இருக்கிறவர்கள் எல்லாம் டாப் பெர்ஃபார்மர்ஸா மாத்திருவானுங்க. நான் வேலை செய்யக்கூடிய ஸ்தலத்திலும் அப்படித்தான், என்னை எல்லாருமே தலைவர் தலைவர்னு தான் சொல்லுவானுங்க. எப்பா நான் அப்படி கூப்பிடாத, எனக்கெல்லாம் நமக்கெல்லாம் ஒரு தலைவர், அவர் பேர் கடவுள், அவர் கொடுத்த கிருபை, எனக்கு உள்ள அந்த குவாலிட்டி இருக்கு. இல்லைங்க நீங்க லீடர், யூஆர் அ குட் லீடர். சும்மா தான் சொல்றாங்கன்னு நினைச்ச ஆரம்பத்துல பார்த்தா உண்மையாவே தான் சொல்லிட்டு இருக்கிறான். ஏன்னா என் எதிரிகளே அப்படி சொல்லி என்னை வாழ்த்தினதை நான் கேட்டிருக்கிறேன். எனக்கு யாரும் எதிரி கிடையாது, நான் சில பேத்திற்கு எதிரியாய் அவர்கள் எண்ணிக்கொண்டால் நான் என்ன செய்ய முடியும்? அப்ப ஆண்டவராகிய தேவன் உங்களையும் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதர சகோதரியே, அந்த தலைமத்துவத்தில் வழி நடத்தக்கூடிய அந்த சூழ்நிலை வரும் என்றால் அதற்கு முன்பே ஒரு சிறைச்சாலை அனுபவம் வரும், சோதனை வரும். ஏன் தெரியுங்களா? வேதாகமத்தில் எழுதியிருக்கு, சிறிய காரியங்களிலே எவ்வளவு உண்மையாக நீ இருக்கிறாய் என்று சொல்லி ஆண்டவர் சோதித்து பார்ப்பாராம். அப்பொழுதுதான் அதற்கு பின்பே பெரிய காரியங்களை மெதுவாக, அதாவது படிப்படியாக உங்களுக்கு உயர்த்தி கொண்டு போவார். அதனாலதான் இந்த உதாரணத்தை சொன்னேன். ஃபர்ஸ்ட் டாய்லெட் கழுவுறாரு, சாணி வலிக்கிறாரு, ஆடு மாடுகள்லாம் குளிப்பாட்டுறாரு, அப்புறம் இங்க போறாரு அங்க போறாரு, ராஜா வீட்டு அறையை நீ பாத்துக்கோங்கிறாரு. அப்ப ராஜா வீட்டுக்கே பிரைம் மினிஸ்டரா போட்டார். அதாவது அங்க யோசேப்பை கேட்காம ராஜா வீட்டுக்குள்ளேயே ஒருத்தர் நுழைய முடியாது, அத்தனை வேலையாட்களுக்கும் அவன் தலைவனா மாறிட்டான். புரியுதுங்களா? இந்த போத்திபாரோட வீட்டுல மட்டும் ஏறத்தாழ பாத்தீங்கன்னா 200 இருந்து 300 பேர் வேலை பணியாற்றினார்களாம். பெரிய ஆபீசர் அவரு. அப்ப அந்த 300 பேர்த்துக்கு தலைவனா மாறிட்டாராங்க. அடிமையா போனவன். அடிமையின் அனுபவம் என்ன? சிறைச்சாலை அனுபவம். யார் அனுமதிச்சா? கர்த்தர். எதற்காக? உன்னை சோதிச்சு பார்க்கும்படிப்பா. நான் வேலை இல்லாத திண்டாத்தட்டுல நான் பலமுறை போயிருக்கேன். அப்பொழுதெல்லாம் இன்டர்வியூக்கு நான் அப்ளை பண்ணுவேன். 10 இடத்துக்கு அப்ளை பண்ணா ஒருத்தன் கூப்பிடுவான், 30 இடத்துக்கு அப்ளை பண்ணா ஒருத்தன் கூட சில நேரம் கூப்பிட மாட்டான். அப்ப எங்கேயாவது ஒருத்தல கூப்பிடுவான், அங்க அவனும் ரிஜெக்ட் பண்ணிடுவான். திருப்பியும் விடாமுயற்சியா நான் இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டே இருப்பேன். அப்போ என்னுடைய டைரியில நான் எழுதி வச்சிருந்தேன், 111 இன்டர்வியூ நான் அட்டன் பண்ணியாக்கும் ஒரு நல்ல வேலையை நான் பிடிச்சேன். 4 ஆண்டுகள் ஆயிற்று. அதற்கு பின்பு 23 ஆண்டுகள் என்ன ஒருத்தனாலையும் தொட முடியல. எத்தனையோ சோதனை வந்துச்சு. அவைகள் இருந்தெல்லாம் ஆண்டவர் அந்த சிறைச்சாலை அனுபவத்திலிருந்து என்னை வெளியவே வைத்திருந்தார். ஆனால் ஒரு காலத்துல 23 ஆண்டுகளுக்கு பின்பு மறுபடியும் அந்த சிறைச்சாலை அனுபவத்தை அனுமதித்தார் கடவுள். எனக்கு மிகவும் ஆச்சரியமாக இருந்தது. எனக்கு வயதாகிவிட்டு, நான் 23, 24 வயதுல அனுபவித்த அந்த சிறைச்சாலை அனுபவம் என்னுடைய 49வது வயதுல என்னை நோக்கி வந்தது திரும்பியும். எனக்கு மிகவும் ஆச்சரியமா இருந்தது. ஆண்டவரே, உன்னமா நான் திருந்தல நீங்க எதிர்பார்க்கிறேன், நீங்க நினைச்சிட்டு இருக்கிறீங்க? இத்தனை செய்த ஆண்டவர்னா நான் சோதிச்சு பார்ப்பேன். அதுக்கு கால நேரம்லாம் கிடையாது. 23 ஆண்டுகளுக்கு பின்பும் நீ என்ன உன்ன நம்புறியா? என்ன விசுவசிக்கிறியா? அதுதான் அந்த அப்சலோமின் அனுபவம்.
ராஜாக்கு ஏறத்தாழ 50 வயதுக்கு மேல ஆயிற்று. அப்போ 20களில் நீ என்னை விசுவசித்தது போலவே இப்ப நீ விசுவசிக்கிறாயா? தாவீதுக்கு அந்த சூழ்நிலைக்குள்ளாக கடவுள் நடத்தி சென்றார். அதே கடவுள் தான் எனக்கும் கடவுள், உங்களுக்கும் கடவுள். எவ்வளவாக அவர் வைராக்கியத்தின் தேவனாம். காட் இஸ் ஜெலஸ் காட். எவ்வளவாக நீங்க அவரை சார்ந்து இருக்கிறீங்க, எவ்வளவாக அவரை நீங்க பற்றி கொள்றீங்க, எவ்வளவாக அவரை நீங்க விசுவசிக்கிறீங்கன்னு என்று சொல்லி எல்லா காலங்களிலும் அவர் உங்களையும் என்னையும் பரிசோதித்து பார்த்து கொண்டே இருப்பாராம். இதைத்தான் பிசாசு வேற விதமாக ஜனங்களுக்கு போதித்து விடுகிறான். பாத்தியா, உங்க கடவுள் இப்படிதான் உங்களை போட்டு ஏதாவது நொறுக்கிட்டே இருப்பாரு, ஏதாவது உங்களை போட்டு துன்புறுத்திட்டே இருப்பாரு. உங்க கடவுளை இங்க இப்படி வச்சுக்கிட்டு என்ன பார்த்து ஐ எம் எ டெஸ்ட்ராயர், நான் அழிக்கிறவன், கொல்ல போகிறவன், என்கிட்ட வாப்பா, உன்னை நான் ராஜா மாதிரி வச்சுக்கிறேன். கடவுள் ஜீசஸ்கே ஆஃபர் பண்ணவன் தானே. மத்தேயு 4வது அதிகாரத்தில் பார்ப்பிலானால், என்னை வணங்கினாயானால் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து ராஜ்யங்களுக்கும் உன்னையே அதிபதியாக மாற்றி விடுகிறேன். அவ்வளவு முட்டாளா இயேசு கிறிஸ்து? போட வேலையை பார்த்துட்டு கெட் பிஹைண்ட் மீ சேட்டன்ட்டார். பின்னாடி போடா பிசாசே அப்படின்ட்டார். ஹலோ, இந்த மாதிரி பிரசங்கள்லாம் கேட்குறீங்களா? யாரும் சொல்லனாலும் அவனே வந்து சொல்லுவான் யாராவது மூலமா. சுய பரிதாபத்திற்குள்ளாக ஒருபோதும் கடந்து போகாதிருங்கள். உங்களை என்னை அந்த நிலைமையில ஆண்டவர் விடவே மாட்டாருங்க. 10 முறை நான் நிந்தைக்குள்ள கடந்து சென்றிருக்கிறேன், என்னுடைய தொழில் நிமித்தமாக, என் வேலை இழப்பு நிமித்தமாக. ஆனால் 10வது முறை 23 ஆண்டுகளுக்கு முன்பே நடந்தது. 16வது முறை 23 ஆண்டுகளுக்கு பின்பே வந்தது. சிறைச்சாலை அனுபவம் எல்லாத்துக்கும் எல்லா காலத்திலும் எப்பொழுதாவது வந்து கொண்டேதான் இருக்கும். ஆனால் அது என்னுடைய உயர்வுக்கும் உங்களுடைய உயர்வுக்கும் ஏதுவாக ஆண்டவர் இந்த திட்டங்களை மாற்றி அமைப்பாரே தவிர ஒருபோதும் என்னையும் உங்களையும் கைவிட மாட்டார். எத்தனையோ உதாரணங்கள். இதெல்லாம் சரித்திரங்க, கட்டுக்கதல்ல, சரித்திரம். இன்றைக்கும் யோசேப்பு பார்ப்பீர்களானால் எகிப்தியரால வணங்கப்படக்கூடிய ஒரு கடவுள் ஸ்தானத்துல ஆண்டவர் வந்து வச்சுட்டார். யோசேப்பு அதை எதிர்பார்க்கல. ஆனா பாத்தீங்கன்னா அவர் அப்படிப்பட்ட செயல்பாடுகளை யோசேப்பை கொண்டு செய்தார். ஆனால் அதோடைய முதல் படி என்ன? சிறைச்சாலை. ஆனால் காலம் பிறந்த மாத்திரத்தில் ஆண்டவர் என்ன சொல்லுவார் தெரியா? வெளியே வா. அதுதான் அங்கே 16வது வசனத்துல, நோவா நீயும் உன் குடும்பமும் வெளியே வா. சிறைச்சாலையின் அனுபவத்திலிருந்து வெளியே வா. சிறைச்சாலை விட்டு விடுதலை பெற்றாய், வெளியே வா. யூ காட் டெலிவரன்ஸ். புதிய ஏற்பாடுல பார்ப்பில்லானால் எனக்கும் உங்களுக்கும் ரட்சிப்பு என்கிற காரியம் எதிலே இருந்தும் யாரிடமிருந்தும் பிறக்கிறது தெரியுமா? இயேசுவின் ரத்தத்திலிருந்தே பிறக்கிறது, இயேசுவின் நாமத்தில பிறக்கிறது, இயேசுவாலவே பிறக்கிறது. இந்த இயேசுவின் நாமமும் இயேசுவின் ரத்தமும், இயேசு என்கிற அந்த நாமத்தையே நீங்கள் நிராகரித்து விடுவீர்களானால், அன்பு கத்தோலிக்க சகோதர சகோதரிகளே, இயேசுவையும் மாதாவை போல உங்களுடைய யார் எல்லாத்துக்கிட்ட எல்லாம் போய் நீங்க எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும், அந்தோனியார் எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும், இப்படி போயிட்டு நான் இயேசுவை நாங்க நிராகரிக்கலையே, இயேசுவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் அப்படின்னீங்கன்னா நடக்காது. எல்லா நாமங்களுக்கும் மேலான நாமம் இயேசுவின் நாமம். எல்லா முழங்கால்களும் முடங்கட்டும், எல்லா நாவுகளும் அறிக்கை செய்யட்டும், இயேசுவே கர்த்தர். நீங்க கொஞ்சம் கேப் கொடுத்து யாராவது கொஞ்சம் ஈக்குவலா, இயேசுவுக்கு ஈக்குவலா நீங்க கொண்டு வந்துட்டீங்கன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் அது மந்திரம் தானே. இந்த நவமாலை உருட்டுறது, ஜவமாலை உருட்டுறது எல்லாம் ஒரு மந்திரத்தை சொல்ற மாதிரி தான். நீங்க போய் வேற மதத்தார பாருங்க, அவங்களும் அதே தான் பண்ணிட்டு இருப்பாங்க. உங்க மந்திரம் வேலை செய்யாது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா உங்க விசுவாசம் வேலை செய்யாதுங்க, அது செத்த விசுவாசம். நியமம், வேதாகமத்துல ஏகப்பட்ட நியமங்கள் உண்டு. ரூல்ஸ் ஆர் ரூல்ஸ். நீங்க எலெக்ஷன் வருது, ஓட்டு போறதுக்கு லைன்ல தான் நின்று போனோம். நான் பெரிய இவனாக்கும், நான் இவனுக்கு சொந்தக்காரனாக தள்ள அப்படின்னு போனா தலைமையில போட்டு கொண்டு போய் ஜெயில உட்கார வச்சிருவோம். அந்த நாளில் அதுதான் ரூல்ஸ். மேபி நீங்க உங்களால உடம்பு சரியில்லையா, முடியலையா அப்படின்னா உங்களுக்கு ஸ்பெஷல் கியூ இருக்கு. அதுக்கும் பர்மிஷன் வாங்கி கரெக்டா நீங்க போய் ஓட்டு குத்திட்டு வரலாம். ஓட்டு குத்தின பிறகு மிஷின்ல என்ன ஆகுதுன்னு கடவுளுக்கு தான் வெளிச்சம், அது வேற விஷயம், அதை பத்தி நான் பேசல. மிஷின்ல என்னென்னமோ நடக்குதுன்னு உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். சரி, அதெல்லாம் பேசுறதுக்கு இங்க நம்ம அரசியல் பேசுறதுக்கு இங்க வரல, நம்ம தேவனை குறித்து பேச வருகிறோம். ஹலோ, எவ்வளவு பேர் என்னோட இருக்கீங்க? இன்றைக்கு தேவனை சார்ந்து நடப்பதற்கு சிறைச்சாலை அனுபவமும் ஒன்றே. இயேசுவிடம் வாருங்கள், எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு உண்டு, ரட்சிப்பு உண்டு, தப்பி செல்ல வழி செய்து தருவார், எல்லாம் உண்மைதான். ஆனால் ஒரு சிறைச்சாலை அனுபவம் இல்லாமல் எதற்கு விடுதலை? ஒரு யுத்தம் இல்லாமல், போரில் எதற்கு உங்களுக்கு ஜெயம் தேவை?
அர்த்தம் கெட்டத்தனமா இல்லது? அங்க சண்டையே இல்லை, ஆனால் வெற்றி தேவை வெற்றி தேவைன்னு சில பேர் ஜபிச்சுட்டு இருக்கான். சிறைச்சாலை அனுபவமே இல்லை, ஆனா எனக்கு விடுதலை தேவை, கதவு திறப்பதாக, மூடப்பட்ட கதவு திறப்பதாக. கதவு மூடுனதுனாலதான் உங்களுக்கு மூடப்பட்ட கதவு திறக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபம் செய்வதற்கு அங்கே ஒரு சூழ்நிலை இருக்கிறது, அங்கே ஒரு நிர்பந்தம் அங்கே உருவாய் இருக்கிறது அல்லவா? எதற்காக இந்த நிர்பந்தத்தை ஆண்டவர் கொண்டு வருகிறார்? ஏற்கனவே விலகி விட்டோம். கடவுள் யார் என்று நீங்கள் அறிந்து கொள்வீர்கள், அவருடைய வல்லமை என்னவென்று சொல்லி நீங்கள் தெரிந்து கொள்வீர்கள். சிறுமையான காரியங்கள் இல்ல, சிறிதான காரியங்கள் இல்ல, நீங்கள் எவ்வளவு உண்மையா இருக்கிறீர்கள் என்று ஆண்டவர் அறிந்து கொள்வார். அடுத்தது படிப்படியாக உயர்த்துவார். தேவனிடம் வருவீர்களானால் ஒரே நாள்ல பணக்காரனாகிற மாதிரி, லாட்ரி விழுகிற மாதிரி எல்லாம் அடிக்காதுங்க. அது எவனாவது சொன்னான்னா தயவு செஞ்சு நம்பாதீங்க. அப்படி அல்ல பிரியமானவர்களே. எவ்வளவு பேர் என்னோட இருக்கிற சகோதர சகோதரிகள், நீங்க பெரிய பிசினஸ் மேனா இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. உங்க பையனுக்கு 11 வயசு 12 வயசு ஆச்சு. அப்போ உங்களுக்கு வயசு ஒரு 50 ஆயிடுச்சு. சரி, 12 வயசு ஆயிடுச்சு, எனக்கு 50 வயசு ஆயிடுச்சு. தம்பி இந்தாப்பா சாவி புடி, நாளையில இருந்து பிசினஸ் எல்லாம் நீயே பாத்துக்கோ அப்படின்னா கொடுத்துருவீங்க? கிடையாது. எனக்கு வயசாயிட்டு இருக்கு, 12 வயசு ஆயிடுச்சு, அவனுக்கு ஓரளவுக்கு விவரம் தெரியும், நான் 13வது வயதுல இருந்து மரியாதை என் கூட ஆபீஸ் கிட்ட நீ வந்துடணும், சனிக்கிழமை ஆனா வந்துடணும். ஏன்னா மண்டே டு ஃப்ரைடே ஸ்கூலுக்கு போகணும். ஆபீஸ்ல ஒரு 4 ஹவர் உக்காந்து என்னெல்லாம் வேலை நடக்குதுன்னு பேசாம கை கட்டி கவனிக்கணும். புரியுதா? அப்படின்னு சொல்லி உங்க பையனை 13 வயதுல இருந்து சில பயிற்சியில நீங்கள் அவனை ஈடுபடுத்தி அவன் 18 வயது அடல்ட் ஆன வயதிலேயே பார்ப்பீங்களானால் ஆல்மோஸ்ட் அவனுக்கு எல்லாமே தெரிஞ்சிடும். இப்படிதான் ஒரு நல்ல தகப்பன் தன்னுடைய பிள்ளைய ட்ரெயின் பண்ணுவான். அப்போ 18வது வயதுல அவன் 19வது வயதுல ஒரு சின்ன ஒரு வேலையை நீங்க கொடுப்பீங்க. இந்த ஆபீஸ் உன்னோடது, இந்த பிசினஸ் உன் கையில நான் கொடுக்குறேன், உன்னை 2 ஆபீசர்ஸ் உன்னை கவனிச்சுக்குவாங்க அப்படின்னு அவனை தலைமைத்துவத்துல வைப்பீங்க. 21வது வயசுல இன்னும் 2 ஆபீஸோட சாவியை கொடுப்பீங்க. ஒரு 20-22 வயசுல பாப்பீங்கன்னா அவன் பண்ற வேலையெல்லாம் பார்த்துட்டு, தம்பி முழுசா நீ பாத்துக்கோ, அப்பா இங்கதான் இருப்பேன், உனக்கு ஏதாவது வேணும்னா ஆலோசனைக்கு நீ வரலாம். 12வது வயசுல இருந்து நீங்க அந்த 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 பயிற்சியை நீங்க கொடுத்தாக்கும். அப்ப அந்த பயிற்சியின் இதை சிறைச்சாலை அனுபவத்தை போல அந்த பையன் பார்த்தானா எப்படி இருக்கும் உங்களுக்கு? எல்லாம் இந்த ஆள் வச்சுக்குவாரு, நான் மட்டும் கையை கட்டி உட்காந்து வேடிக்கை பார்க்கணும், சும்மா ஏதாவது முணுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறது. அப்படித்தானே நீங்க முறுமுறுக்குறீங்க உள்ள. முணுன்னு சொல்றதுக்கு அவர்னா அவர் உங்களை தேர்ச்சி பெற்றலங்க. அவருக்கு தெரியும் தகப்பனுக்கு 10 ஆண்டுகள் கழித்து இவன் தான் ராஜாஸ்தானத்துல உட்கார போறான், நான் வேலைக்காரன் ஆயிடுவேன், நான் ஓரமா போய் உட்காந்துருவேன். அதுதான் தகப்பனுடைய உள்ளம், அன்பின் உள்ளம், தாழ்ச்சியின் உள்ளம். பெரிய பெரிய அதிகாரத்திற்குள்ளாக உங்களை நடத்தி செல்லக்கூடிய அனுபவத்திற்கு முதல் படி என்ன தெரியுங்களா? சிறைச்சாலையின் அனுபவம். ஆனால் ஒரு காலம் வரும் மாத்திரத்தில் ஆண்டவராகிய தேவன் வெளியே வா, உனக்கு ரட்சிப்பு பிறந்தது என்று சொல்லி உங்களை மன்னையும் ஆசீர்வதிக்கிறார். அவர் இருக்கிறார். ஆண்டவர் உங்களை எந்த காலத்திலும் கைவிடுவதில்லை, உங்களை விட்டு விலகுவதும் இல்லை. அதைத்தான் எபிரேயர் 13வது அதிகாரம் 5வது வசனத்தில் எழுதியிருக்கிறது. 13:5 நாம் இத்தனை நேரம் இங்கே வாசித்தோம். ரட்சிப்பு இயேசுவின் நாமமின்றி ரட்சிப்பு இல்லை. அதுல ஒன்று மட்டும் நீங்கள் தயவு செய்து தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி இயேசுவின் நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் வரிந்து கேட்டுகிறோம். கண்களை மூடி சிரத்தை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். அன்பின் பிதாவே, இந்த அருமையான நன்னாளுக்காய் நன்றி. எங்களோடு கூட நீர் இசைந்து இந்த அருமையான வேத பாடத்தை எங்களுக்கு கற்றுத்தந்த உடைய கிருபை நினைத்து நாங்கள் உண்மை துதிக்கிறோம். எங்களோடு கூட இணைந்து பணியாற்றக்கூடிய அந்த அன்புக்காய் ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவர் எங்களை வழி நடத்துகிறதுக்காய் ஸ்தோத்திரம். தொடர்ந்து எங்களை காத்துக்கொள்ளும், பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்க, எங்களோடு கூட இணைந்திருங்க. நாங்கள் ஆங்கிலத்திலையும் பல வீடியோக்களை ரிலீஸ் செய்து கொண்டே தான் இருக்கிறோம். ஒன்றையும் விட்டு விடாதீர்கள், எல்லாத்தையும் கேளுங்க. வாட்ச் லேட்டர் அப்படின்னு போட்டு மெதுவாவது கேட்டுருணும் எல்லாத்தையும். இந்த வசனம் எல்லாம் உள்ள போயிட்டே இருந்தாதாங்க உங்க வாழ்க்கை மாறும். நான் ஏதோ மந்திரம் செஞ்சு ஏதோ பேசலங்க. வேத வசனம் ஜீவனுள்ள வார்த்தைகள், ஜீவனுள்ள ஆண்டவரால் பேசப்பட்ட ஜீவனுள்ள வார்த்தைகள் உள்ளே சென்று கொண்டே இருக்கும். அப்பதான் உங்களுடைய ஆத்மா மரணத்துக்கு ஏதுவாக போகாது, அது ஜீவனுடையதா இருக்கும். இந்த ஜீவனுள்ள வார்த்தைகளை கேட்ட இந்த செய்தியை எல்லாம் உங்க வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ், ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம்ல போடுங்க. பிறரும் கேட்பதற்கு வசதியா இருக்கும், அந்த ஆத்மாவை ரட்சிக்கப்படும். அதே போல உலகத்துல இருக்கக்கூடிய ஊழியத்துக்காகவும் ஊழியக்காரங்களுக்காகவும் உலகத்தின் சமாதானத்துக்காக வாரெல்லாம் போயிட்டு இருக்கு. சமாதானத்துக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க. எனக்காகவும் எங்க ஊழியத்துக்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்க. எபேசியர் 6:18 கொலோசியர் 4:3 சொல்கிறது. உங்களுக்கு ஜெப தேவைகள் இருந்தால் தேவனிடம் மட்டும் கடந்து சென்று இயேசுவின் நாமத்தில்
உங்களுடைய மன்றாட்டுதல்களை ஏறெடுங்க. கர்த்தர் எல்லா தேவைகளையும் சந்திக்க போதுமானவராக இருக்கிறார். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். நாம் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம். ஆமென்.